நாம் கைலாயத்தை ஏன் இவ்வளவு பெரிதாக கொண்டாடுகிறோம் என்று பார்க்க வேண்டும். ஆதியோகி கைலாயத்தில் வாழ்கிறார் என்று சொன்னால் ஏதோ அந்த மலை உச்சியில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. வாழ்வில் ஒருவர் ஏன் மதிப்பு மிக்கவராக ஆகிறார் என்று நீங்கள் பார்த்தால், வாழ்க்கைக்கு அவருடைய பங்களிப்பு காரணமாக அவர் மதிப்பு மிக்கவராகிறார். இந்த 15,000க்கும் கூடுதலான ஆண்டுகளில் கோடிக்கணக்கானவர்கள் இங்கே வாழ்ந்திருக்கக்கூடும். அவர்கள் எல்லோரையும் நாம் ஞாபகத்தில் வைத்திருப்பதில்லை. ஆனால் ஆதியோகி நம்முடைய நினைவில் இருக்கிறார் என்றால், அவர் வழங்கிய இந்த 112 யோக முறைகள் வாழ்வின் எல்லா அம்சங்களையும் தனக்குள் உள்ளடக்கியவையாக இருக்கின்றன. உடல் அளவிலான அசைவுகளில் தொடங்கி பெரும் பெரும் தத்துவங்கள் வரை அனைத்தும் உருவானதற்கான மூல முதுகெலும்பாக ஆதியோகி விளங்குகிறார். அது முழுக்க முழுக்க மனித தன்மையின் இயல்புகளையும் நுட்பங்களையும் உணர்ந்து உருவாக்கப்பட்டது. ஏதோ வீண் கற்பனையில் எழுந்தவை அல்ல. மனிதர்களை எப்படி மேம்படுத்துவது, அவர்களை எப்படி உயர்ந்த நிலை நோக்கி அழைத்துச் செல்வது, மனித உலகிலேயே எப்படி கடவுள் போல வாழ்வது என்பதை காட்டுகிற நுட்பங்களை ஆதியோகி நமக்கு அருளினார்.